நோய் என்பது இன்றைய உலகத்துல இயல்பானது. ஒருத்தருக்கு நோய் வரலாம். அந்த நோய் மற்ற இடங்களுக்கு பரவாம சரியாயிருமா, அல்லது வந்த நோய் வெவ்வேறு இடங்களுக்கு பரவ செய்யுமா? உதாரணத்துக்கு ஒருத்தர் கேன்சர் வருது. அந்த கேன்சர் ஒரே இடத்துல இருக்குமா, அல்லது வெவ்வேறு இடத்துக்கு அது மாறுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நோயை குறிக்கக்கூடிய பாவம். அந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 பேரும் இணைந்திருந்தாலும் சரி, இணைந்து ஏதாவது ஒரு ராசியில இருந்தாலும் இவங்களுக்கு வந்த நோய் ஒரே இடத்துல இல்லாம அடுத்தடுத்த இடங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு ஆரஸ்கோப் பார்த்தேன். 6க்குடைய புதனும் 8க்குடைய செவ்வாயும் மிதுன ராசியில இருந்துச்சு. புதன் செவ்வாய் சேர்க்கை. அப்போ 6, 8 குடையவன் 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வந்த நோய் பல இடங்களுக்கு பரவி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 6 குடையவன் 8ஆம் பாவத்தில் இருக்கிறது, 6 குடையவன் 8 குடையவன் இணைந்து ஏதாவது ஒரு பாவத்துல இருந்தா அவங்களுக்கு நோய் வந்தா மற்ற இடங்களுக்கு பரவி இருக்கா, அல்லது வேறு இடத்துல இருந்து நோய் இங்க வந்திருக்கா அப்படின்னு முழுமையாக செக் பண்ணிக்கணும்.